வண்டி எடுங்க ப்ளீஸ். என்னாச்சுங்க? எடுங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி எடுக்கிறேன். சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல, நேற்று தோத்து போயிட்டோமா, திரும்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. ஏங்க என்னாச்சுங்க? நான் வேலையை விட்டுட்டேன் சோழன். விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? விக்கெட் விழுந்துருச்சு. என்னாச்சு? நான் வந்துட்டேன், என் குலசாமி வந்துருச்சு. ஒரு வருஷம் கூட ஆகல, இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும். அப்படியே அவசரப்பட்டுலாம் வேலையை விட முடியாதுன்னு சொன்னீங்களே. இந்த நாயால தான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். நான் ஒர்க் பண்ண எந்த ஒர்க்கும் ரெகக்னிஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். என்னச்சு சோகமா என்னங்க அது நியாயமா அப்படி பண்ணலாமாங்க? அதான் அவனை நல்லா திட்டி விட்டுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். அந்த ராகவ் மட்டும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணியிருந்தா நான் அங்கேயே நல்லா வேலை செஞ்சிருப்பேன். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தாண்டா கஷ்டப்பட்டோம். ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பர்சனல் ரீசன்ஸ்க்காக வேலையை விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. ஏன் விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. உள்ள மணி நேரம் இருந்தீங்களே, என்ன அழுதுகிட்டு இருக்க? உங்க அண்ணன் கொண்டு போயிட்டாங்க. நீங்களும் அழறீங்களா? பின்ன நீங்க அழுதா எனக்கும் அழுக வருது. எப்படிடா இவ்வளவு பேருக்கு வாரி வள்ளல வழங்குறியாடா? அப்படிதான்டா என் நட்பு வேலை போனானுங்க, நம்ம வேற வேலை தெரிக்கலாங்க. நீங்க எவ்வளவு பிரில்லியன்ட்னு உங்களுக்கே தெரியும்லங்க. இறங்க போயிட்டா, ஒண்ணும் இல்ல, நீ போயிட்டா, பயப்படாத. டேலண்ட் இருக்க நீங்களா எங்க வேணா போய் பொழைச்சிக்கலாங்க. அந்த ராகவெல்லாம் ஒரு ஆளாங்க. பண்ணிட்டு தான் சார் வந்து நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்டுல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது, அவன்லாம் ஒரு கழிச்சிடுங்க. வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு கேட்டா உனக்கு டிப்ரெஷன் ஆகுதா? நீ வாழவே வேண்டாம். அண்ணே